உண்மையிலே நம்ம ஈழ மக்கள் படுகின்ற துயரம் வந்து அனைவருக்கும் தெரியும். அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு தேவையான உரிமைகளும் அவர்களுடைய வலி வந்து முழுசாக மறையும். அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு விடியல் ஏற்படும். அவர்களுடைய கனவுகள் வந்து மெய்ப்படும். அப்போ இந்த விஷயங்களை வந்து இலங்கையிலே நடக்கிற மாதிரி ஒரு கதையை அந்த கதையில் இது ஏன் இந்த படம் பண்ணணுங்கிற நமக்கு எண்ணம் அதெல்லாம் வருதுன்னா, கலை இலக்கியம் அப்படின்னா அந்த கலை இலக்கியத்தினுடைய நோக்கம் வந்து சமூக பார்வையாக இருக்கணுங்கிறது வந்து லெனின் ஐயா சொன்னது. அப்போ அந்த கலை படைப்பு வந்து அந்த பிரச்சனைகளையும் சமூகத்தையும் இன்னும் அதை சார்ந்து அதை வந்து வலிமைப்படுத்துகிற மாதிரி செழுமைப்படுத்துகிற மாதிரி இருந்ததுனா தான் சரி அப்படிங்கிற மாதிரி உள்ள எனக்கு நான் பார்க்குறேன். அதனால் இந்த விஷயத்தை நம்ம வந்து கையில் எடுக்கணும். தொடர்ச்சியாக இதை மாதிரி படம் பண்ணணும் தான் எனக்கு ஆசை. இதில் வந்து புதுக்கோட்டையிலேருந்து அபர்ணா அவங்க வந்து ஹீரோயினாக நடிப்பாங்க. அதுக்கடுத்து கலைசேகரன் அவர் கவிஞர் உதவி இயக்குனராக அவர் அறிமுகப்படுத்துகிறோம் இதில் ஹீரோவாக. இது இல்லாமல் வந்து மஞ்சரி, பேபி ஷாதிகா, கலையகரன், குலஞ்சிநாதன், கவின் கொஞ்சம் கொடுத்து அந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்தவர்களை தேர்ந்தெடுத்து இதில் வந்து நம்ம வந்து நடிக்க வைக்கிறோம். இதில் முழுக்க வந்து ஈழத்தமிழ் மொழியிலே தான் நம்ம இந்த படத்தை நம்ம எடுக்கிறோம். எந்த அளவுக்கு யதார்த்தமாக பண்ண முடியுமோ அது மாதிரியான ஒரு யதார்த்தமான ஒரு ஷார்ட் ஃபீச்சர் ஃபிலிம். இப்போ குறும்படம், குறுநீள படம், அப்புறம் பெரும்படம். இது வந்து குறுநீள படம்ங்கிற வகையில் வருது. ஒரு மணி நேரம் இதனுடைய டியூரேஷன் இருக்குது. இந்த படத்தை நாங்கள் இன்றைக்கு துவங்குகிறோம். உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப நன்றி. இயக்குனர் வந்து என்னை சந்திச்ச போது அவர் இன்னும் முழுமையான கதையை என்கிட்ட சொன்னார். ஏற்கனவே நாங்கள் இதனால் இந்த போராட்டங்கள் அது எங்களை ரொம்ப ஈடுபடாக இருந்ததுனால எனக்கு அந்த வழியான வாழ்க்கை முறை அவர் சொல்கிற வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருந்தது, தேவையாக இருந்தது, செய்யணும்னு எனக்கு உடன்பாடு இருந்தது. அதனால் அந்த படத்துக்காக நான் ஒத்துக்கிட்டேன். மக்கள் தமிழீழ மக்கள் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து இடம்பெயர்ந்த அகதிகளாக இனவெறி தாக்குதலால் உலகம் ஃபுல்லாக வந்து சிதறண்டு போயிட்டாங்க. நம்ம உறவுகளுக்கு வந்து வேறு எந்த விதமான ஆறுதலும் இல்லை அப்படிங்கும் போது நம்மளால் இங்கே குரல் கொடுத்து தான் முடிஞ்ச வழியாக வேறு விதமான எந்த விதமான முன்னெடுப்பு நடவடிக்கைகளும் நம்மளால் செய்ய முடியல. இங்கே வந்து தாய் வழி உறவாக நாம் இருந்து போதும். இப்படியாவது நம்ம ஈழ மக்களுடைய அவலத்தை, அவங்களுடைய வழியான வாழ்க்கை வந்து உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மூலையில் உள்ள அந்த மனிதநேயம் இல்லாதவர்களுக்கு இதை கொண்டு போகணுங்கிறதான் இந்த கதையினுடைய கருவாக இருக்கும். அதற்காக நான் இந்த படத்தினுடைய இயக்குனர் தோழர் கலைவந்தன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரொம்ப அற்புதமான திரைக்கதை வடிவத்தை திரைக்கதை அவர் வந்து பண்ணியிருக்கார். படம் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து அந்த லொக்கேஷன் அப்போ எங்கள்கிட்ட யாராவது லொக்கேஷன் பார்க்க போயிருக்கான்னு கொஞ்சம் கஷ்டம். எங்களுக்கு வந்து ஃபீல் வரக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட் கஷ்டம் ரைட்டு ரெண்டாவது சாங் வந்து டீப்பாக பாடிட்டு பாட்டு ரெண்டுமே வந்து ஃபுல் எக்ஸ்பிரஷனோட நல்ல ஒரு ஃபீலிங்கோட அமைஞ்சிருக்கு. இது உதய்ங்கிற ஒரு நிலைக்கு கவிதை எழுதியிருக்காரு. நல்ல லிரிக்ஸ் பாடல் எழுதியிருக்காரு. இதோட
பெரிய ரெக்கார்டிங்க்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, ஒரு மாதம் டைம் இருக்குது. ஏதோ படம் வந்த பிறகு நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு எனர்ஜி. நாளைக்கு தானே இருக்கா? இல்லை இல்லை, நாளைக்கு தானே இருக்கா ஷூட்டிங்? நாளைக்கு நான் ஈழத்தை சாப்பிட்டேன். இந்த படங்களுக்கு துவக்க விழா பாட்டுகள் எல்லாம் வந்துட்டு ஈழத்தை கவிஞர் மதுரை என்ற இருக்காரு. பாட்டுகள் எல்லாம் வந்துட்டு நல்லா பண்ணுவோம். இதில் எங்களோட ஈழ கலைஞர்கள் எல்லாருமே சரியான அர்ப்பணி கூட பார்க்குறாங்க. இந்த பேமெண்ட் எதுவுமே பண்ணாமல் எல்லாரும் எங்களுக்கு அங்க செய்கிற விஷயத்தை எங்களுக்கு மிக ஃப்ரீடமாக செய்யப்படுகிறாங்க. சுதந்திரமாக இந்த எங்கள் நாட்டுக்கு ஈழத்தை சார்ந்தா அவங்க ஒரு படம் பண்ணியிருக்கோம். அதோட இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அதோட இங்கே இருக்கிற ஈழ மக்கள் எல்லாருமே அர்ப்பணி கூட பண்ணுறாங்க. பாட்டு ட்ரை பண்ணியிருக்க ஈழத்தை சார்ந்த உதயம் பாட்டு நல்லா வந்துருக்கு. நீங்கள் பாருங்கள், பார்த்து டிவி டைரக்டர் கலவேந்தன் சார். கலவேந்தன் சார் 2 படம் பண்ணிருக்காரு. இது 3வது படம். சந்தர்ப்பம் கொடுத்தாரு. 2 படமே நல்லா வந்து பார்த்துருக்கேன். இது நல்லா பண்ண நம்பிக்கை. அதுக்கு நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ கவிஞர்